ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிள் விலாக் தான். ஒரு டே டு டே விலாகு. மார்னிங் குக்கிங்லேருந்து அப்படியே காட்டுறேன். இது பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் கூட்டுக்கு கொஞ்சோண்டு அது மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு அவரைக்காய், வெண்டைக்காய், கேரட்டு, அப்புறம் பாசிப்பருப்பும் புளியும் கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். பொரியலுக்கும் கூட்டுக்கும் இது பண்ணுற மாதிரி குக்கரையும் வச்சுருக்கேன். சாதம் பருப்பு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணி அதில் ஃபுல்லாக சூப்புக்காக கௌரி சமையலறையை பார்த்து தான் அந்த சூப்பை நான் கற்றுக்கிட்டேன். அவங்க கௌரி மேடம் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் பண்ணேன். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வாரத்தில் 2 நாள் பண்ணலாம். அப்புறம் இது என்னதுன்னா அந்த 4 அது டோர் ஒரு கேப் ஃபில்லர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கேப்பே இல்லை. கொசு சின்ன கொசுவிலேருந்து பல்லி எதுவுமே உள்ளே அவ்வளோவா வரமாட்டேங்குது. நல்லா அந்த கேப்பை ஃபுல்லாகவே இது கவர் ஆகிடுது. இதுவும் நான் இந்த ஷாதிக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், ஷாதிக் சார் அவர் சொல்கிறது. அதுக்கப்புறமா ஆர்த்தி கஃபே அக்கீலா அவங்களும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒரு தடவை, இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன். ஆனால் நான் இப்போ தான் சரி வாங்கி பார்க்கலான்ட்டு இப்போ கொசு நிறைய வருது பார்த்திங்களா. அதனால இந்த அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு இதில் பண்ணோன்னா ஒரு 260 வந்தது அதோட ரேட்டு. அது 3 டோருக்கு போடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் வச்சு இது பண்ணோன்னா ஈஸியாக இருக்குது. அதை நம்மளே மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இது பண்ணோன்னா நல்லா இதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.